வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சூப்பரான டேஸ்ட்ல ஃபிஷ் தவா ஃப்ரை தான் செய்ய போறோம். மசாலாக்கள் உதிராம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கான ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கு ஏற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் நல்லா இந்த பதத்துல ரெடியாகி இருக்கணும். இப்போ இதுல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்தில் ஃபிஷ் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துட்டு 3 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கமா வெந்த உடனே திருப்பி போட்டு 3 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஃபிஷ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மீன் துண்டுகளையும் ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல மசாலாக்கள் உதிராம ஃபிஷ் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.